படம் சரியாக போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. போடாத படத்துக்கு தான் சக்ஸஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தான் போகுது. வருவார் குமாரங்க, இந்த குருவி பதக்கத்தில் ஓடி அந்த கூட்டில் உட்காந்து ஒரு செகண்ட் திருப்பி பறந்து போயிடும், திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடும். நான் முதல்ல கேட்டேங்க சார், செந்தில் சொல்லும்போது நான் கேட்டேன், அவர் ஏன் வரப்போறாரு, அவர் வரமாட்டாரா? இப்போ இந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையிலும் ஃபோனில் என்ன தொல்லை பண்ணுறாங்க, என்ன கண்டு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு சந்தோஷம் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கிற, ப்ரெஸ் மீடியா சப்போர்ட் பண்ணுற, நல்லா எழுதுகிற ஒரு படம் அமையிறது வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரொம்ப கடினமான ஒன்று. அந்த மாதிரி ஒரு படமாக கருடன் அமைஞ்சதில் வந்து எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷம். இதை தாண்டி என்ன சொல்கிறது, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்தே குமார் சார், சூரி சார் மீட்டிங்லேருந்து, வெற்றி சார் இதுக்குள்ளே வந்ததுலேருந்து, சசி சார் இன்க்ளூட் ஆனதுலேருந்து ஒரு பாசிட்டிவிட்டியை நான் ஃபீல் பண்ணேன். பாலுமேந்திரா சார் சொல்லுவார்னு வெற்றி சாரும் சொல்லுவாங்க. எங்களுக்கும் தெரியாது என்னென்னா, ஒரு படம் அதுக்கு தேவையானதை அதுவே அமைச்சிக்கும் அப்படின்ற மாதிரி பாலுமேந்திரா சார் ஒன்று சொல்லுவார். அதை வந்து நான் இந்த படத்தில் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எல்லா விதத்துலேயும் கேமராமேன் சார்லேருந்து, ஆர்டிஸ்ட்லேருந்து உதயகுமார் சார், எல்லாருமே படம் ரிலீஸ் பண்ணுற செந்தில் சார் வரைக்கும் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு படம் ஆரம்பித்ததுலேருந்தே அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது எல்லாருக்குமே. ஈவன் செட்ஸில் கூட எல்லாரும் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இது நல்லா வரணும், எல்லா லைட்மேன்லேருந்து எல்லாருமே, ஜிம்மி ஜிப் ஆப்ரேட்டர் எல்லாருமே அதை பாசிட்டிவாகவே சொல்லுவாங்க. நல்லா வருது படம், சூப்பராக இருக்குது, கன்ஃபார்மாக ஹிட்டு அப்படின்ற சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு இந்த படத்தில் நடந்தது. அதை ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இது அமைஞ்சது. அதுக்கு வந்து இயற்கைக்கோ கடவுளுக்கோ நன்றி சொல்லணும். அதை தாண்டி வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்டும் எல்லாரும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அது எல்லாருக்கும் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் என்னோடய டீம், என் கூட ஒர்க் பண்ண, என்னோட தோளோட தோல் நின்று என் கூட வேலை செஞ்ச என்னோடய டீம், பக்ருதீன் சாரில் ஆரம்பித்து விஜய், சாரதி, புலிவருது டைரக்டர் ஜிவி குமார் சார் ஸ்கிரிப்டில் இருந்தார். அப்புறம் அருண் சந்திரன் பிரதர், அவர் டைரக்ஷன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு, டைரக்ட் பண்ண போகிறாரு. அவரோட டைலாக் கான்ட்ரிபியூஷன், இந்த படம் மதுரையாக தேனியாக சவுண்ட் பண்ணுறதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ராஜன், கோ டைரக்டர் ராஜன், பாஸ்கர், வினோத், அருணாச்சலம், எடிட்டிங் அசிஸ்டன்ட் முரளி, எல்லாரோட பங்களிப்பும் எல்லாரும் 100% கொடுத்தாங்க இந்த படத்துக்கு. அவங்க எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுடைய ரசனைக்கும், ரசனைன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு படத்தை அவங்களுக்கு பெருவாரியான மக்களுக்கு பிடிக்கும்போது அதை பற்றி வெளியில் பேசுகிறதும், அந்த வேர்ட் ஆஃப் மவுத்து தான் இன்றைக்கி இந்த படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது எங்களுக்கு. அந்த மாதிரி பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த படத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைச்சதும், அதை அவங்க ரிசீவ் பண்ணதுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன கண்ணுகளை நல்லா இருக்கிறீங்களா? என்ன கேட்டேன், நல்லா இருக்கிறீங்களா? இப்போ இந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையிலும் ஃபோனில் என்ன தொல்லை பண்ணுறாங்க, என்ன கண்ணு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ நம்ம டைரக்டராக இருந்த என்னை கொண்டாந்து ஒரு நடிகனாக ஆக்கி விட்டா என் அருமை தம்பி துரை செந்தில்குமார் அவர்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றி. அவருடைய மனசுக்கேற்ப மற்ற எல்லா நடிகர்களும் என்னுடைய தம்பிகள், குறிப்பாக சூரிய அவர்கள், சசிகுமார் அவர்கள், நான் மிகவும் நேசிக்கிற இயக்குனர் அருமை தம்பி வெற்றிமாறன் அவர்கள் எல்லாம் நான் நடிக்கும்போது வேண்டான்னு சொல்லாமல் என்ன ஏற்றுக்கிட்டதுக்கு ரெண்டாவது நன்றி. ஏன்னா நான் என்ன நடிப்பேன்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் அப்பப்போ படங்களில் சின்ன சின்ன ஒரு கேரக்டர்ஸில் முகத்தை காட்டியிருக்கேன். பல ப்ரெஷர்களுக்கு நடுவில் திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்புறம் எல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் மதுரை பாஷையில் பிச்சு உதறிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தம்பி சொன்னார், நம்ம அண்ணே இப்படி பேசலாமான்னு. அண்ணே எனக்கு தெரிஞ்ச பாஷையில் ஒன்று பேசிட்டு போயிடுறேன், கொஞ்சம் அப்படியே விட்ருங்க, நேச்சுரலாக இருக்குது. மந்திரி கேரக்டர் தானே, பெரும்பாலும் கோயம்புத்தூர் மந்திரிங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் துரை செந்தில்குமார் வந்து முழு நம்பிக்கையோட அவருடைய, நான் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஸ்கிரிப்ட் இருக்குன்னு நான் கடைசியில் டப்பிங்கில் தான் பார்த்தேன். ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஸ்கிரிப்டு,
அது வெற்றிமாறன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த படம் நடந்தது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு வெற்றி. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. ஏன்னா துரை செந்திலையும் வெற்றியும் ஒரு குருநாதரை நாம் எப்போதும் மறக்காமல் பூஜித்து அவர்களை போற்றும் போது அந்த மாணாக்கர்கள் எப்போதும் தோல்வி விட்டதே கிடையாது. உலகத்திலேயே உயர்ந்த ஒரு பண்பு என்னென்னா நம்ம குருநாதர்களை நேசிக்கிறது. ஒரு தடவை வெற்றி சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில், நான் ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தேன். துரை பாலுமகேந்திர சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரை கூடவே இருந்து அவரை நடக்க முடியாத ஸ்டேஜில் கூட அவரை குளிப்பாட்டுறதுலேருந்து அவரை அரவணைச்சு கடைசி வரையிலும் பார்த்துக்கிட்டான் தம்பின்னு. ஸோ அவருடைய ஆசீர்வாதம் தான் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்தால் எவ்வளவு சக்ஸஸ் பண்ணோன்றது முக்கியமல்ல, நம்ம எத்தனை பேருக்கு உதாரணமாக இருக்கிறோன்றது தான் முக்கியம். அந்த வகையில் சும்மா காமெடியாக அப்படி இப்படி தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு தம்பியை கூப்பிட்டு அதுவும் வெற்றி தான் சொல்லியிருக்காரு. 2-3 தடவை தான் நான் பார்த்துருக்கேன் சூரிய. ஆனால் கூப்பிட்டு வச்சு சூரிய வச்சு பண்ணார் பாருங்க. தமிழகமே திரும்பி பார்க்குற மாதிரி, தமிழ் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி விடுதலை என்ற ஒரு படத்தில் அவரை ஒரு அசத்தலான கதாபாத்திரத்தை கொடுத்து நடிக்க வச்ச திருப்பியும் அந்த நன்றி வெற்றிமாறனித்தான சேரும். அந்த பயம் நம்ம அண்ணன் பண்ணாரே, அந்த பயத்திலேயே நம்ம கரெக்டாக பண்ணியாகணும் என்ற பயம் ஒவ்வொரு நாளும் செந்தில்கிட்ட இருந்திருக்கும் போல இருக்கு. அதை அற்புதமாக வெற்றிமாறனுடைய படத்தினுடைய பேரை கெடுக்காமல் ஒரு படத்தை நான் எடுத்தால் போதும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க. அதில் இந்த வெற்றியில் வெற்றிமாறன் அளவுக்கு நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, ஒரு நட்புக்குன்னு ஒரு உதாரணம்னு இருக்கும் இல்லையா? எத்தனையோ பேர் நம்ம நண்பர்கள்னு சொல்லிக்கிறோம். சினிமாவில் நிறைய போலி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பிரச்சனை வரும்போது காணாமல் போயிடுவாங்க. நிறைய பேர் வெற்றிக்கு பின்னாடி நம்ம மேலே ஏறி சவாரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படி சவாரி பண்ணுறவங்கெல்லாம் நம்ம தோற்று நிற்கும்போது நம்ம மேலே சவாரி பண்ணிட்டு ஓடிட்டுருப்பாங்க. இன்னொரு குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அதையெல்லாம் பார்க்காம சூரிக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்னு சொல்லி கூட நின்று அந்த கதாபாத்திரம் என்னவாக இருந்தாலும் சரி, பட் ஒரு ஒரு கேரக்டர் நடுவில் செத்து போகுது. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஆடியோ துரை சார் தான் எனக்கு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது அப்படி தான் எனக்கு இந்த படம் கிடச்சிது. இந்த டைரக்டரை பற்றி சொன்னால் என்னென்னா, அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. எப்போயுமே ஸ்கிரிப்ட்லேயே இருப்பார். எப்போவுமே ஃபைன் டூன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னென்னா இது என்னென்னா என் ஃப்ரெண்டு சொன்னால், என் ஃப்ரெண்டு ஃபேமிலியோட படத்துக்கு போனால் அவன் பையன் ரிமோட் கேட்பான். சார் ரிமோட் இருக்கான்னு. அப்படிலாம் இல்லாமல் படத்தை ரொம்ப ஸ்பீடாக்கி ஒரு ஒரு ஃப்ளோவில் இந்த படம் இருக்குதுன்னா அவர் மெயின் துரை சார் இருக்கிற காரணம். அவரை குமார் சார் பார்த்தீங்கன்னா, நான் குழந்தையா இருக்கிறது எனக்கு தெரியும். அவருக்கு எப்பயுமே ஓப்பனாக பேசுவார். நான் ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன் அவர் கூட. எப்போ இருந்தாலும் ஓப்பனாக பேசுவார். சார் இது நல்லா இருக்குது, இந்த சீன் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஓப்பனாக சொல்கிறாங்க. இந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னார் என்னென்னா, சார் நம்ம ஜெயிச்சு வந்த படத்தை அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப ஹாப்பி குமாருக்கு. அப்புறம் சசி சார் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சசி சாரை. இஸ் வெரி கிரேட் டைரக்டர். எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன் நான், நீங்கள் சீக்கிரம் படம் பண்ணணும் சார்னு. சூரி சார் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அவ்வளோ தூரம் அவர் ஷோல்டரில் கொண்டு ஜெயிச்சு வச்சுருக்காரு. எல்லாத்துக்கும் என்ன மந்திரம் இருந்துச்சுன்னா, இவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும், சூரி சார் ஜெயிக்கணுங்கிறது தான் எங்களோட எல்லாத்தோடைய விருப்பமும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, டெடிக்கேஷன். இவர் என்னென்னா, ஷூட்டிங்கை நாங்கள் ஒரு ஆர்டராக தான் ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கோயில் ஷூட் பண்ணோம். இன்ட்ரோல் பிளாக் ஒரு போர்ஷன் வர வரையும் இவர் கண்டிப்பாக தூங்கியிருக்க மாட்டார். ஏன்னா அது கை வெட்டின படம் தான் அவருக்கு ஓஹோ இதுதான் நம்ம பஸ் ஸ்டாப்பு, இந்த பஸ் ஸ்டாப்பை தான் ஏறிட்டோம். அது வரலையும் அவருக்கு ஸ்லீப் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். உண்மைதான் சார். அப்போ தான் அவருக்கு அது ஒரு ஹீரோ மெட்டீரியல் வந்துச்சு படத்தில்.
அதான் ரொம்ப நன்றி சார் உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. அப்புறம் வந்து என்னோட அசிஸ்டன்ஸ், என் குரூ, ஃபோக்கஸ் புல்லர், அப்புறம் கிம்பல் ஆப்ரேட்டர், மை லைட் மேன்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸு, ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸு எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குமார் கூப்பிட்டப்ப சக்ஸஸ் மீட்டுன்னு சொன்னார். இப்போ சக்ஸஸ் மீட்டுன்னு சொல்லாதப்பா நன்றி மீட்டிங்காவது போடுங்க. ஏன்னா சக்ஸஸ் மீட்னா அது படம் சரியாக போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓடாத படத்துக்கு தான் சக்ஸஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தான் போகுது. அது ஏன்னா ஒரு பயம், தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். தோல்வியை ஒத்துக்க மாட்டுறாங்க. நம்ம ஒத்துக்கணும். தோல்வியை ஒத்துக்கிட்டா தான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபஸ்ட்டு. ஸோ அது தாராளமாக ஒத்துக்கணும். அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா தான் வெற்றியை நம்ம ஏற்றுக்க முடியும். அதுதான் ஒன்று இருந்தது. ஸோ அப்போ நன்றின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தோல்விக்கு ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு தோல்வி, இந்த படம் தோல்வி இருந்தால் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் வெற்றிக்கு பல காரணங்கள் சொல்லுவோம். ஸோ இதனால் ஓடிச்சு, இவர்னால், இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த படத்துக்கு, கருடன் படத்துக்கு வெற்றிக்கு நிறைய காரணம் சொன்னாங்க. ஸோ இந்த கேரக்டர்னால், கர்ணன் வில்லன் அடித்த அவர்னால், என்னால், சூரியனால் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க, டைரக்டரோட இதனால். ஸோ எல்லாரும் ஒரு காரணம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமாக இருந்தது. அது ப்ரொடியூசர் குமார் தான் ஃபஸ்ட்டு இதற்கு முதல் காரணம். ஏன்னா இதை டிசைன் பண்ணதே ஃபுல்லாக குமார் தான். என்னை கொண்டு வந்ததும் அதுதான். இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ சொல்லும்போதுலாம் எனக்கு தெரில, நடிக்கும்போது தான் தெரிஞ்சது. ஸோ அவர் தான் இதை ஃபஸ்ட்லேருந்து இந்த படம் வெற்றியையும் கதை கேட்டதுலேருந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை எங்கள் எல்லாரோடையும் அவர் தான் நம்பிக்கை வச்சுருந்தார். ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கும்னு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சுருந்தார் அவர் தான். எல்லோரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சோம் போகும் அப்படின்றத யோசிக்கலை. பட் என்னென்னா ஒரு இது இருக்குங்களா, இப்போ வந்தால் தான் தெரியும் அப்படின்ட்டு இருப்போம். ஆனால் வந்தாலும் இதுதான் கான்ஃபிடண்ட்டாக அந்த ப்ரொடியூசர் வச்சுருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டார். ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார். விற்காமல் தான் அந்த ரிஸ்க்கையும் எடுத்தார். ஓடிடி விற்கலை, எதுவுமே இதாகலை. ஆனால் நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேனே, இது என் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த படம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு விட்டார். படம் அழகாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு படம் தேட்டரில் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. நம்ம இனி தேட்டர்களை நம்பணும். தேட்டர்களில் நிறையா படங்கள் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு இது குடும்பமாக இது 3வது வாரம் போகுது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் இவர் தான், சிதம்பரம் சார் நண்பர். நான் சிதம்பரம் எடுத்துக்கணும் நான் பயந்தேன், ஐயோ அவர் தப்பாக மாட்டிடக்கூடாதுன்னு. நண்பர்னால் எனக்கு கொடிவீரன் அப்போ ரொம்ப உதவுனார். ஸோ எப்படி குமாருக்கு உதவியாக நின்னாரோ எல்லாருக்கும் அவர் உதவியாக நிற்பார் சிதம்பரம் சார். ஸோ அப்படிப்பட்ட நண்பர் ஜெயிச்சது. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா போகுதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 5 ஸ்டார் செந்தில் சாருக்கும் நல்ல படமாக எனக்கு படம் பார்த்துட்டு அந்த சீன்லாம் அழுதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்வி உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார் எங்களை பாராட்டினதுக்கு. கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த படம் ஃபுல்லாக அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற வெற்றிமாறன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சூரிக்காக இந்த படத்தில் நான் பண்ணேன். ஒரு நல்லது செய்ய வந்தேன், அது எனக்கு நல்லதாகிடுச்சு பாருங்கள். அதான் நான் ஒரு நல்லதாக நினச்சேன், எனக்கு பெரிய நல்லதாகிடுச்சு. அது ஒரு விஷயம் இதில் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்தது. சூரி இனிமேல் யாரும் புரோட்டா சூரி இந்த இதெல்லாம் சொல்ல மாட்டான். அதெல்லாம் அலிஸ்டாப்பில் கதையின் நாயனாக தான் இருப்பார். கதைநாயனாக இருக்கிற வரைக்கும் அவர் என்றைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பார். கதாநாயனாக மாறும்போது தான் கொஞ்சம் கஷ்டம், அதை பார்த்து இருந்துக்கோ. அதான். எல்லாருக்கும் வணக்கம். கருடனுடைய வெற்றிக்கு முதல்ல அதை அவங்க வாங்குவாங்க. அவங்களுக்கு தேவையில்லாதது அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையானதுக்கு நிறைய விலை கொடுத்து வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது நமக்கு சந்தோஷம் தான், நம்ம அதை வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஒரு ஃபில்ம் மேக்கராக, ஒரு 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 ப்ரொடியூசராக நமக்கு நேரடியாக திரையரங்குகள் மூலமாக மக்கள்கிட்ட படங்களை கொண்டு போகும்போது இருக்கிற சுதந்திரம் இருக்கு இல்லையா, படைப்பு சுதந்திரம் ஓடிடிஸ்க்கு போகும்போது இல்லை. இப்போது நமக்கு இருக்கிற சூழல் நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான
என்ன இன்வெஸ்ட் பண்ணமோ அதை திரும்ப எடுக்கிறதுன்ற அந்த மாடல் த மோஸ்ட் ஏஜ் ஓல்டு அண்ட் த மோஸ்ட் டெமோக்ராட்டிக் மாடல். அந்த 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 ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் ஃபில்ம் எக்ஸிபிஷனை வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நமக்கு இந்த வருஷம் நிரூபிக்காட்டியிருக்கிற வெகு சில படங்களில் கருடனும் ஒரு படம். அண்ட் இந்த இடத்துக்கு அந்த படம் வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் நினைக்கிறது என்னென்னா, செந்திலுடைய கமிட்மெண்ட், டெடிகேஷன், அந்த அந்த ஒர்க்கு, அந்த படத்தை கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும், இந்த கதையை எப்படி ஒர்க் பண்ணணும், தொடர்ந்து செந்தில்னு சொல்லும்போது அந்த டீம், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் த ஹோல் டீம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணலாம், இதுக்கு இதெல்லாம் கேட்டால் பண்ணலாம். எனக்கு ஆரம்பத்தில் அவர் எப்படி ஒர்க் பண்ணாருன்னு தெரியும். சார் ஏன் சார் கம்மியாக இருக்குது, நிறைய வச்சுக்கலாம் சார், இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் சார்னு அவர் ப்ரொடியூசர் சொல்லது வந்து நான் கேட்டிருக்கிறேன் அந்த டைமில் இனிஷியலாக. ஸோ அந்த மாதிரி டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும், அப்புறம் கேமராமேன், ஆரம்பத்துலேருந்தே வந்து செந்தில் நிறைய சொல்லிட்டு இருந்தான் ஒர்க் பண்ணும்போது, அவர் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்கார், எவ்வளவு டெக்னிக்கலாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஃபில்முக்குள்ளே, அண்ட் அவருடைய க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் லென்சிங் அதெல்லாம் வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தான். அண்டு எல்லா நடிகர்களும் அவங்களுக்கானதை இப்போ எனக்கு நான் அன்றைக்கி முதல்ல சொன்னது தான், அந்த இதில் சொன்னதான், அவரெல்லாம் வந்து சசியெல்லாம் வந்து வந்தது வந்து அது சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன். அவர் இத்தனை வருடமாக வந்து அவர் என்னவா இருக்காரோ அதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல கேட்டேன் சார், செந்தில் சொல்லும்போது நான் கேட்டேன், அவர் ஏன்ப்பா வரப்போகிறார், அவர் வரமாட்டாரப்பா, இந்த படத்தில் ஏன்ப்பா அவர் பண்ணணும், ரோல் நல்லா இருக்குது, பட் அவர் ஏன் இதை பண்ணணும். அப்புறம் செந்தில் ஃபோன் பண்ணி சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. செந்தில் சொன்னாரா சூரி சொன்னாரா தெரியல, 2 பேர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அப்படியா படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கேரக்டராக இருக்குது அப்படின்னு எனக்கு இருந்தது. அவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு விஷயத்துக்காக வந்தார், அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது. அண்ட் சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபில்ம், அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா எல்லா படத்துக்கும் ரிலீஸ் நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த ப்ராப்ளம் வர்ற நேரத்தில் ப்ரொடியூசர் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போதுமே அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டுட்டு படம் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ரிலீஸ் நேரத்தில் அப்படின்னு சொல்லி நான் எப்போதுமே நினைப்பேன். அந்த மாதிரி இந்த படத்தில் ப்ரொடியூசர் கூட எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நின்னாங்க. சூரி வந்து ப்ரொடியூசருக்கு இருந்தது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த நேரத்தில். அண்டு இது வந்து இந்த படத்தின் மீது எல்லா விதத்துலேயும் நம்பிக்கை வச்சு உழைச்சவங்களுடைய அந்த அந்த கதை மேல் இருந்த அவங்களுக்கு அந்த படத்தின் மேல் இருந்த நம்பிக்கை தான் எல்லாருமே அது கூட ஒன்றா நின்னது. அண்ட் அந்த நம்பிக்கையை சரியாக ஃபுல்ஃபில் பண்ண அந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். முதல்ல சொன்ன மாதிரி இதை வந்து சரியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறதுல, ஏன்னா இன்றைக்கி மீடியான்றது நிறையவே மாறிடுச்சு. விகடன் மார்க்கில் ஆரம்பித்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வரைக்கும் இதுதான் அப்படி ஒரு ஸ்க்ரால் பண்ணால் வருது. யாரோ ஒருத்தர் சும்மா அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ அப்படி போடுறாங்க, படம் சூப்பருங்கன்றாங்க, இல்லைனா ஐயோ நல்லாவே இல்லை. தட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் த வியூவர். அடுத்த ஷோக்கு போகலாமா, நாளைக்கு போகலாமான்னு நினைக்கிறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த விதத்தில் மீடியா வந்து இந்த படத்தை சரியாக பொசிஷன் பண்ணி, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததால் சரியாக பொசிஷன் பண்ணி இதை கொண்டு போய் சேர்த்து அடுத்தடுத்து தியேட்டருக்கு வர்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக மீடியாவினுடைய பஸ் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் நான் எப்போதுமே பிலீவ் பண்ணுறது ஒன்று, நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வேருக்கும் நெருக்கமாக இருக்குமோ அவ்வளோக்கு அளவு மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க, இன்டர்நேஷ்னலாகவுமே ஏற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு. அதை இந்த படம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அண்டு இந்த படத்தில் பெரிய அளவில் சம்மந்தமே இல்லாமல் இந்த மேடையில் உட்காந்துருக்கிறது நான் ஒருத்தன் தான். ஏன் உட்காந்துருக்கேன்னு தெரியல. அண்டு எல்லாரும் எனக்கு கொடுத்த நன்றிகளுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அப்படி ஒரு ஒர்க் பண்ணார் யுவன் சங்கர் ராஜா பிரதர், பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர்.
அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. விடுதலையிலையும் ஒர்க் பண்ணீங்க, இதுலேயும் ஒர்க் பண்ணீங்க, சூப்பர் தம்பி. விடுதலையெல்லாம் வந்து பாவமாக இருந்துச்சவங்கெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றிமாறன்கிட்ட ஒரு படம் ஒரு டப்பிங் இன்சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டர் ஒர்க் பண்ணி முழுசாக ஒர்க் பண்ணிட்டான்டா, அவனை கொண்டு போய் எங்கே வேண்டாலும் உலகத்தில் முடிஞ்சு வச்சு சினிமாவில் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம், சூப்பர் அப்படின்ட்டு. அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணீங்க. ரொம்ப நன்றி விஷ்ணு. இந்த படத்துக்கு நான் அதே மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உதய் சங்கர் தம்பி, வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் தம்பி. அந்த லாஸ்ட் நாள் 31 முன்னாடி மே 30 அப்படின்றோம்னா அந்த கார்டன் யாபமும் உங்கள் யாபம் தான் தம்பி எனக்கு வரும். கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியலை. குமாரனை வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. நானும் உட்காந்தது என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. வருவார் குமாரனே, இந்த குருவி பதட்டத்தில் ஓடி அந்த கூட்டில் உட்காரு, ஒரு செகண்டில் திருப்பி பறந்து போயிடும், திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடும். அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஓடுவார், செந்திலில் கூப்பிட்டுக்காண்டு ஓடுவார், ஆஃப் பண்ணி பதட்டத்தில் வருவார். அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவார், அங்கிட்டு உள்வாங்குறீங்க எந்த நம்பருன்றுவார். திருப்பி கிளம்புவார், எங்கெங்கே போகிறீங்க இருங்க இந்த பக்கம் போயிட்டு வரீண்டுவார். 1 hour சொல்லுவார், அண்ணே இப்போ நான் எதிர்பார்த்து ஒரு 3 ஓகே ஆச்சுங்க. அப்புறம் சூப்பர் நானே 6 வருதுன்னு சொன்ன 4 வரலண்ணே அப்படின்ட்டுவார். போச்சா அப்படின்ட்டு திருப்பி இங்கிட்டு ஓடுங்கண்டுவார். ஓடிக்கிட்டே இருந்தார். ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு. என் அன்பு தம்பி உதயசங்கர்கிட்ட சொன்னேன். 2-3 ஃபோன் பண்ணாப்புல, யாருமே பார்க்கல, அவங்க 2 பேர் தான் பேசிக்கிட்டாங்க. ஓகே ஓகே ரெடி. ஒரு நிமிஷம் சூரியன்கிட்ட பேசுங்க பிரதர். எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பிரதர், இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும், எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் அந்த அது வந்துருச்சு. எனக்கு 1 மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிரதர் அமௌண்ட்டு கொடுத்த நண்பர், உங்கள் பேர் சொல்லக்கூடாது, அப்புறம் ஆஃபீஸ் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அந்த உங்கள் நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். தம்பி உதயசங்கர், ரொம்ப 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 நன்றி தம்பி. தேங்க்யூ தம்பி, அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி. ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆறுதல் பிரச்சனை, ரொம்ப நன்றிங்க. அவங்க ஒளிப்பதிவில் அற்புதமான காட்டி ரொம்ப நன்றிங்க. உதயகுமாரன்னு அதே ஜீனியஸ். நீங்கள் உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 5 நாள் இருக்க ஓகே, என்ன 2 நாள்னு ஆசைப்பட்டு கேட்பேன், வேணான்னு சொல்லிடுவாங்க, இல்லை ஓகே உங்கள் சீன் எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் இல்லைண்ணே. 2 நாள் வந்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்கள் சைடில் இருந்து. அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல, டேரக்டர் சொல்லுவாப்புல, சார் இல்லை சார் சரியாக வரும் சார், போதும் சார் இருங்க டேரக்டர் நான் சொன்னேன்னு சீனு வேணுமா வேணாமாண்டு அப்படின்ற அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லி விடுவார். பதட்டத்திலே தெரியும், அப்படின்னா அண்ணன் பாட்டத்தில் வச்சுருப்பாப்புல, அதனால அப்படியே தெரியுவாங்க. அப்புறம் சொல்லுவார் கடைசியில், அண்ணன் 2 நாள் முக்கியம் இல்லையா, நல்லபடியாக படம் வரணுமையா, அதனால் எத்தனை நாள் பிரச்சனை இல்லையா, நான் நடிச்சு கொடுக்குறியா, ஒரு டேரக்டாக என் கடமையான்னு சொன்னீங்க நீங்கள் அந்த வார்த்தை. ரொம்ப நன்றிங்கண்ணே. உங்களுக்கும் துரை செந்தில்குமாரனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் வெற்றிமாறனே. எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுக்கிட்டு ஒரு 1000 கண்டுக்குட்டி இருக்கும், அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாடை தேர்ந்தெடுக்கணும். அப்போ பல பேர் சொல்லுவாங்க, அந்த கண்டுக்குட்டியை கொண்டு வாங்க, இந்த இது பாருங்க வரப்போ போட்டு முட்டுதுங்க, இது எடுங்கன்னுவாங்க. அது யார் போனால் கெட்ட விட மாட்டேங்க, அந்த கண்டை தூக்குங்க, அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க, அதை எடுங்கன்னுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுன்னுவாங்க. ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியும், அந்த கண்டை தூங்குன்னுவாங்க. அதே வெற்றிமாறனே அவளை கண்டு இருக்கப்போ அந்த கண்டுக்கிட்டு தூக்குங்க அப்படின்றாரு. அந்த கண்டுக்கிட்டு அடிச்சு பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு 2வது மேடையில் வந்து நின்றுச்சு. அண்ணே மறக்கவே மாட்டேங்கிறேன். இது இன்னும் எப்படி போனாலும் அதே அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் போனால் நான் மட்டும் இல்லைண்ணே, என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே, உங்களை கையை கூப்பிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. துரை செந்தில்குமார் அங்கேருந்து உருவானது இந்த படம் கருடன் படம். உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பித்தார், எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் டப்பிங்க்கு அப்பப்போ வரப்போ துரை செந்தில்குமார் எங்கள் ஒர்க் பண்ணுவார் கூட, அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துரை செந்தில்குமார் அடுத்த படம் பண்ண எப்படி இருக்கும்னு அவர் சொல்லி சூப்பர் 2 பேரும் கை கொடுத்து, ஆமல்ல நம்ம அடுத்ததுக்கு போகிறதா இருந்தால் அவர்கிட்ட எல்லாமே தெரியும். ப்ளஸ் நமக்கு வெற்றிமாறன் பக்கத்தில் இருப்பாங்க, நம்ம அப்பப்போ போய் அன்னைக்கிட்ட கேட்டுக்கலாம், அண்ணன் பாரு மானிட்டர் இருக்கும், சும்மா தவிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டரை கேட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒத்துக்கிற மாட்டாருங்க அப்படின்னு. இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பித்து சின்னதாக ஆரம்பிக்கிற டேரக்டர் சொல்லுவார், இல்லை சிம்பிளாக இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ண இயக்குனருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரண்ணே ரொம்ப நன்றிண்ணே. 14 வருஷமாக உங்ககிட்ட நான் உங்கள் கூட பழகிருக்கேன், நீங்கள் என் கூட பழகிருக்கீங்கண்ணே. எந்த நாளுமே இந்த படம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு என்னை விட்டுருந்தேன்டா நான் எப்படி எப்படியோ போயிருப்பேனே.
கடைசிக்கு ஒரு பணத்துக்கு ஆசைப்படாமல் நான் எந்த படம் கமிட் பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட் உண்டு. ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய. நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ, எங்களுக்கு நீங்கள் தானே ஹீரோ, எனக்கு எப்போவுமே நீங்கள் தானே ஹீரோ அப்படின்னு. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து திருப்பி எங்கள் படத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.